என் அன்பின் ஆதரவாளர்களே, கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேர்மையானவர், அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர். நமது நாட்டில் சமாதானத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கான ஆக்கப்பூர்வமான பல திட்டங்களை கையாளக்கூடிய அனுபவமிக்கவர். நமது நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்பி சுபிட்சமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய சேத்திறன் மிக்கவர். எமக்கு முன்னேற்ற பாதையை காட்டி அனைத்து சமூகங்களும் அனைத்து பிரதேசங்களிலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய நல்ல தீர்வுகளை அடைய வழிகாட்டக்கூடிய உண்மையான தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நமது நாட்டில் எல்லா சமூக சமய கலாச்சார மேம்பாட்டுடன் அனைத்து மக்களும் சமாதானத்தின் நல்ல பலாபலன்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒவ்வொரு சமூகத்துக்குமான பொருத்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்களை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக காட்டியுள்ளார். அது மாத்திரமல்லாது சர்வதேச ரீதியாக நன்மதிப்பை பெற்ற அவர் சர்வதேச சமுதாயத்தின் முழு ஒத்துழைப்புடன் நாட்டின் அபிவிருத்தி, புனர் நிர்மாணம், வேலைவாய்ப்புகள், சமாதானம், சௌஜன்யம், சகவாசம் போன்ற அனைத்து பலாபலன்களும் மக்களுக்கு கிடைக்கச் செய்ய ஏற்பாடுகளும் அவரது நிகழ்ச்சி திட்டத்தில் உள்ளன என்பதை நான் முழு நம்பிக்கையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 17ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு இந்த யானை சின்னத்துக்கு நேரே புள்ளடி இடுவதன் மூலமாக நீங்கள் எவ்வாறு என்னை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்கு இதே யானை சின்னத்துக்கு நேரே புள்ளடியிட்டு நீங்கள் அன்று வாக்களித்தீர்களோ அதே போன்று வருகின்ற 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையிலேயே சுபகு தொழுகை பின்னால் நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களது பொன்னான பெருமதியான வாக்குகளை எமது சின்னத்துக்கு நேரே வாக்களிக்குமாறு அன்பார்ந்த எனது அன்பின் பாசமிக்க ஆதரவாளர்களை கேட்டுக் கொள்கின்றேன். எனது பாசத்துக்குரியவர்களே, இந்த தேர்தல் காலங்களிலே இறுதி கட்ட பிரச்சார வேலைகள் நடைபெறுகின்ற நேரத்திலே நாங்கள் மிகவும் நிதானமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகும். இன்று நாடளாக கிடைக்கின்ற அத்தனை தகவல்களின்படி 65% அதிகமான அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது என்பதை இன்று எல்லா இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டுகளும் எல்லா அரசியல் அவதானிகளும் இன்று மக்களுக்கும் பத்திரிகை மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் எங்களது தேர்தல் பிரச்சார வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எமது சகோதரர்களுக்கு மாற்றாக எதிர்மேடைகளிலே, மாற்றுக் கட்சி மேடைகளிலே பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற எமது சகோதரர்கள் மூலம் மீது நீங்கள் கவனமாக நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் எனது மக்கள், எமது பகுதி மக்கள், எமது ஊர் மக்கள் மிகவும் நிதானமானவர்கள், மிகவும் சிந்தனையாளர்கள். குறிப்பாக தேர்தல்களிலே எப்படிப்பட்ட நிற்கதியான நிலைகள் வந்தாலும் அவர்கள் தட்டு தடுமாறாது தங்களது குறிக்கோளை செவ்வனே செய்வதில் சிறப்பானவர்கள் என்பதை கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் நிரூபித்திருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நல்ல பொறுமை வாய்ந்த, திறமை வாய்ந்த, நல்லெண்ணம் படைத்த
எமது வாக்காளர் பெருமக்கள், நான் பெருமை அடைகின்றேன். எமது தாய்மார்கள், எமது சகோதரிகள், எமது வாலிபத் தோழர்கள், எமது பெரியார்கள், எமது ஹாஜிமார்கள், உலமா பெருமக்கள் அனைவரும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் தாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களது வெற்றிகளுக்கு கடந்த காலங்களிலே ஒத்துழைப்பு தந்தார்களோ, அதே போன்று அதே எண்ணத்துடன், அதே நல்லெண்ணத்துடன், நல்ல இஹ்லாஸான எங்களது எண்ணங்கள் நிறைவேற எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களது வாக்குகளை இந்த யானை சின்னத்துக்கு அளிக்குமாறு அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த எதிர்க்கட்சிக்காரர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் சொல்கின்றார்களாம், இன்று கூட ஒரு அமைச்சர் வந்தாராம். அந்த அமைச்சருடன் ஒரு சகோதரர் கடந்த கால அரசியல் மேடையிலே என்னை சல்மான் ருஷ்டி என்று கூட வர்ணித்த அந்த ஒரு சகோதரர் கூறினாராம், மௌலானாவுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று கேட்டாராம். நான் அவர்களிடம் சொல்கின்றேன், உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு காரணத்தினால், என்ன காரணத்தினால் நான் நாட்டை விட்டு உங்களை விட்டு தூர இருக்கின்றேன் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். உங்களுக்கு கடந்த காலங்களிலே நான் அனுப்பிய எனது பேச்சுக்களிலே உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன். நான் உங்களுக்கு பகிரங்கமான முறையிலே ஒரு நோட்டீஸை அனுப்பியிருந்தேன். அது உங்கள் கைவசம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கடந்த 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி காலங்களிலே எமது பகுதிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு நிற்கதியான நிலை, அங்கே இரு சகோதர மோதல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு குழுவினர் நாங்கள் மோதலை தவிர்க்கப் போகின்றோம், அந்த நேரத்திலே உங்கள் உதவி கிடைத்தால் நாங்கள் இந்த பகுதியிலே அழிவுகள் ஏற்படாமல் நிச்சயமாக எந்தவிதமான இரத்த ஆறுகள் எமது பகுதிகளிலே ஓடாமல் காக்கலாம். ஏற்கனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது பகுதிகளை அழிவுகளிலிருந்து பாதுகாக்கலாம் என்ற அடிப்படையிலே, மனிதாபிமான அடிப்படையிலே என்னிடம் உதவி கேட்டனர். அதன்படி மனிதாபிமான அடிப்படையிலே எமது பகுதிகளிலே எந்த அளவுக்கு நாட்டிலே சமாதானம் நிலவ வேண்டும் என்று நான் கடந்த காலங்களிலே நானும் எங்களது ஐக்கிய தேசிய கட்சியும் எங்களது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களும் எந்த அளவு திடசங்கற்பமாக இருந்தோமோ, அதே போன்று எனது மாவட்டத்திலே இப்படியான ஒரு மோதலை நான் உதவி செய்வதன் மூலமாக தடுக்க முடியும் என்றால் ஏன் அதை என்னால் செய்ய முடியாது என்ற அந்த நல்ல எண்ணத்துடன், நல்ல இஹ்லாசுடன், எனது மனசாட்சிக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே சமாதானத்துக்காக, மோதலை தவிர்ப்பதற்காக, அழிவுகளிலிருந்து எமது மக்களை பாதுகாப்பதற்காக, சகோதர படுகொலைகளை நீக்குவதற்காக அன்று நான் செய்த அந்த திடசங்கற்பத்துடன் செய்த அந்த செயலை இப்போது ஆட்சியில் இருக்கின்ற இதே அரசாங்கம் தான் அன்று ஆட்சியில் இருந்தார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி நடந்த தேர்தலிலே இந்த ஜேவிபியினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கூட்டு அரசாங்கத்தை அமைத்து இதே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமராக ஆகிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த மோதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே இந்த அரசாங்கம் பொறுப்பு வாய்ந்த முறையிலே நடக்க முடியவில்லை, மோதலை தவிர்க்க முடியவில்லை. ஆனால் நான் அந்த இரத்தாறு ஓடுவதை நான் தடுத்தேன். வன்னியிலிருந்தும் கேட்டுக்கொண்டார்கள், இங்கிருந்து அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். நான் அந்த நேரத்திலே என்னிடம் கேட்ட அந்த கோரிக்கையை நானாகவே முடிவு செய்து உதவி செய்தேன். எனக்கு யாரிடமும் கேட்பதற்கு அவகாசம் இருக்கவில்லை, யாரிடமும் நான் அவர்களது ஆலோசனை பெறுவதற்கு கூட அவகாசம் இருக்கவில்லை. அந்த அடிப்படையிலே அந்த உதவியை நான் அந்த கணத்திலே செய்தேன்.